அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை திமுக ஒரு டிராப் பின்ன மாதிரி, ஒரு சதிவலை பின்ன மாதிரி பின்னி இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க. தாங்கள் ஆளும் கட்சி அதிகாரம் தங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி நிர்வாகிகளை காவல்துறையினரை பயன்படுத்தி இந்த வலையில சிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரமான சில விஷயங்கள், வீடியோ ஆதாரமும் சரி, இமேஜ் ஆதாரமும் சரி, இந்த வீடியோல நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் காமிக்கிறேன், பாருங்களேன். இந்த இடம் எந்த இடம் தெரியுதா? விஜய் அவர்கள் கரூர்ல அந்த மீட்டிங் நடத்தினாங்களா, அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் இந்த இடம். அந்த ரோட பாத்தீங்களா? அந்தாண்ட பக்கம் ஒரு லாரி வருது, இந்தாண்ட பக்கம் ஒரு பஸ் போகுது, அவ்வளவுதான். அதை தாண்டி அந்த ரோட்ல வேற எங்கேயாவது இடம் இருக்கா? பக்கத்துல இன்னொரு பஸ் வந்தா போற மாதிரி இடம் இருக்கா? இல்ல அந்தாண்ட லாரிக்கு பக்கத்துல இன்னொரு கார் வந்தா போற மாதிரி இடம் இருக்கா? இல்ல எவ்வளவு குறுகலா இருக்கு அப்படின்னு தெரியுது இல்ல? அத மாதிரி ஒரு ரோடு இருக்கு அப்படின்னா பக்கத்துல கொஞ்சம் எப்படியும் இந்த ரோடு மட்டும்தான் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பக்கத்துல ஒரு 5 அடி 10 அடிக்கு இடம், அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடக்கலாம். அங்க நிக்கிறதுக்கோ போறதுக்கோ இடம் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் அதை தாண்டி சைட்ல பொதுவா வீடு இருக்கும், இல்லைன்னா கடை அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்த வீடு அப்படிங்கிறது இருந்திருக்கு, கடை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது இந்த ரோடே ரொம்ப குறுகலான ரோடு, அதுல இருந்து ஒரு 10 அடி 8 அடி இடம் விட்டு அந்தாண்ட வீடு எல்லாமே இருந்திருக்கு. அப்படின்னா அந்த இடத்தோட வால்யூம் எவ்வளவு அப்படிங்கறத உங்களால கெஸ் பண்ண முடியுது இல்ல? இது போக காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் நார்மலா நிறைய இடங்கள்ல பேனர் வைக்கிறதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து அனுமதியே கொடுக்கல. பட் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரோட்ல இருந்து, ரோடே ரொம்ப சின்னதா இருக்கு, ரோட்ல இருந்து 3 அடி விட்டு வருசலா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க பேனர் வைக்கிறதுக்கு காவல்துறை அப்படிங்கிறது அனுமதி கொடுத்திருக்காங்க. பொதுவா ரோட்ல இருந்து 3 அடி தூரம் அப்படிங்கிறப்போ எங்கேயுமே காவல்துறை அனுமதி அப்படிங்கறத கொடுக்க மாட்டாங்க. பேனர் நட்டு வச்சிருந்தா கூட அதை கிழிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்வத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு பக்கத்துல வைக்க கூடாது, ரோட்டை ஒட்டி இவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு காவல்துறைக்கு தானே தெரியும், அவங்களுக்கு தானே அனுபவம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. ஆனா திட்டமிட்டு ஒரு சதிகளை அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு அந்த பேனர் வச்சது அப்படிங்கிறத தடுத்து நிறுத்தாம இருந்திருக்காங்க. சோ இதனால அந்த இடத்தோட வால்யூம் அப்படிங்கிறது இன்னும் கம்மியா இருக்கு. பேனர் ரோடு அந்த இமேஜ்ல பாக்குறீங்க, ரொம்ப சின்னதா இருக்கு. அதுல இருந்து 3 அடி தள்ளி 2 பக்கம் பேனர் இருந்தது அப்படின்னா அங்க மக்கள் எங்க நிக்க முடியும் அப்படின்னு நீங்களே பாத்துக்கோங்க. இதுல என்ன சதிவலை, இந்த இடத்த மீட்டிங் நடந்ததுல என்ன சதிவலை அப்படின்னா, காவல்துறை தான் இந்த இடத்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அங்க மாவட்ட செயலாளர் யாரோ போய் தானே பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு காவல்துறை தரப்புல இருந்து தான் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழக வெற்றி கழகம் கேட்ட மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வேற. உழவர் சந்தைகிட்ட கேட்டிருக்காங்க, சேலம் பைபாஸ் அந்த ஜங்ஷன்ல கேட்டிருக்காங்க, பஸ் ஸ்டாண்டு கிட்ட 3 ரோடு அப்படியே ஜங்ஷன் ஆகக்கூடிய இடம் இருக்கு, அங்க கேட்டிருக்காங்க. பட் அங்கெல்லாம் பல காரணம், அங்கதான் அந்த உழவர் சந்தை சொல்றேன்ல, அங்க திமுக கூட்டம் நடத்திருக்கு. பட் அங்கெல்லாம் கொடுக்காம இங்க நடத்துங்க, இங்க நடத்தினா உங்களுக்கு சிறப்பா இருக்கும், இங்கதான் உங்களுக்கு இட வசதி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிபி லெவல்லயோ ஒரு எஸ்பி லெவல்லயோ இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க இங்க நடத்துவீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாவட்ட செயலாளர் என்ன பண்ண முடியும்? சரிங்க, நாங்க இங்க நடத்திக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பர்மிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், பர்மிஷன் வாங்குறதே உங்கள்கிட்ட பெரிய போட்டி போட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். அப்படிங்கிறப்போ காவல்துறையே இந்த இடத்த நடத்திக்கிங்க, இங்கதான் போன வாரம் எடப்பாடி பழனிசாமி நடத்திட்டு போனாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றப்போ அங்கதானே தமிழக வெற்றி கழகம் அந்த மீட்டிங் அப்படிங்கிறத நடத்த முடியும். சோ அப்படி ஒரு சின்ன குறுகலான இடத்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட மக்கள், இப்ப ஒரு ஜங்ஷன்ல நடக்குது அப்படின்னா ஒரு தள்ளுமுள்ளுனா மக்கள் அப்படியே 3 ரோடு இருக்கா, 3 பக்கமும் கலைஞ்சு போக முடியும். ஆனா இந்த ரோட்ல எங்க போக முடியும் சொல்லுங்க? அப்படியே சுத்தி இந்தாண்டியும் காமன் சோர் போட்ட மாதிரி இந்தாண்டியும் வீடு இந்தாண்டியும் வீடு அப்படின்னு இருக்கிறப்போ லென்த்தா மக்கள் பிரிஞ்சு போனா மட்டும்தான். சோ இத மாதிரி ஒரு இடத்த இந்த விஷயத்தை கொண்டாந்து விட்டுருக்காங்க. அதுல தமிழக வெற்றி கழகமும் இதுக்கு முன்ன அனுபவம் கிடையாது. விஜய் அவர்களுக்கும் இத மாதிரி மாநாடு நடத்தி இத மாதிரி பிரச்சனைகளை பார்த்து இல்ல, திமுக மாதிரி மூத்த அரசியல் கட்சிகள் எதை மாதிரியான விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிற அனுபவமும் தாவேக்காவுக்கும் விஜய் அவர்களுக்கும் கிடையாது. சோ அந்த வலையில நல்லா மாட்டிக்கிட்டு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வராரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மாடியில நின்று, மொட்டை மாடியில நின்று சும்மா தூரமா நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க பதிவு செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு. கூட்டம் நடக்குது, அதாவது விஜய் பேச ஆரம்பிக்கிறப்பவே சுத்தி ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது, ஆம்புலன்ஸ் எங்கேயாவது போகுது அப்படின்னா ஒரே வேகமா போயிடும். ஆனா இது சுத்தி வந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்யறாங்க. அதுல சில ஆம்புலன்ஸ் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களே பிடிச்சி ஏன் நம்பர் பிளேட் இல்லாம சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. நம்பர் பிளேட் இல்லாம இத மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் அங்கங்க சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் வந்தா அந்த கூட்டத்துக்குள்ள
எப்படி எடப்பாடி வந்தப்போ ஆம்புலன்ஸ் விட்டோமோ அதே மாதிரி விட்டு அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்கி அந்த சலசலப்புல உள்ள இறங்கின குண்டர்களை வச்சு பிரச்சனை ஆக்குவோம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரீ பிளான்டா நடந்த ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியுது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கரூரை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் போஸ்டர் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்கு. தைரியம் இருந்தா பேரோட ஒட்டி இருக்கலாம். பேரோட ஒட்டல. என்ன ஒட்டியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசே 39 அப்பாவி உயிர்களை பழிவாங்கி தப்பி ஓடிய விஜய் என்கிற அரசியல் தற்குறியை கொலை குற்றவாளி என கைது செய் தமிழ்நாடு மாணவர் சங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த சங்கம் அப்படின்னு தெரியல. தைரியம் இருந்தா அவங்க நேரடியா போட்டிருக்கலாம், பட் போடல. இத மாதிரி நிறைய இடங்கள்ல கரூரை சுத்தி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இத மாதிரி போஸ்டர், அதாவது விஜய் கொலை குற்றவாளியா கருதி கைது செய்யணும் அப்படிங்கிற போஸ்டர் ஒட்டப்படுது. இதுல சரியான விசாரணை நடத்தப்பட்டா இந்த வழக்கு சிபிஐக்கோ இல்ல ஒரு நல்ல நீதிபதி கையிலயோ போச்சு அப்படின்னா யார் கொலை குற்றவாளி, இந்த கொலைக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும். அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு அரசு அவங்கள கைது செய்யும். இதுல எனக்கு பார்த்து ஆத்து போன விஷயம்னு சொல்லுவாங்கல்ல, ஐயோ அதை ஏத்துக்கவே முடியலடா, பார்க்க மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்பில் மகேஷ் அழுகுறாருங்க. ரொம்ப அப்படியே அழுது வேதனையில என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதனையில ஒரு அக்கறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அக்கறையில நீதிமன்றம் சொல்ற அந்த கண்டிஷன்ஸ கேளுங்கடான்னு சொன்னா கேட்டீங்களாடா, என்னால தாங்க முடியலடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. பாக்குறப்பவே தெரியுது இந்த ஆளுக்கு பின்னாடி சம்திங் இஸ் ஃபிஷி, ஏதோ ஃபிஷியா இந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த நடிப்பான அழுக, அந்த எமோஷன்ஸை பாக்குறப்பவே நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்படி தமிழக வெற்றி கழகம் சுத்தமா அந்த கண்டிஷன்ஸ், நீதிமன்றம் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நீங்க கூட்டத்துக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பர்மிஷனே கொடுக்காம போயிருக்கலாமே. அவங்க தான் சுத்தமா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படின்னா நியாயமா உங்களுக்கு மீட்டிங் பர்மிஷன் கொடுக்க முடியாது. நீங்க வேணா நீதிமன்றம் போய் பாத்துக்கோங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க கண்டிஷனை மீறி இத மாதிரி கூட்டம் நடத்துனீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கூட்டத்தை நீங்க பர்மிஷன் கொடுக்காம விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக தரப்புலாம் அப்படியேங்க நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லுச்சு அப்படின்னா அப்படியே அந்த லைன் மாறாம அப்படியே நடந்துப்பாங்க. எப்படி அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஜெயில இருக்காரு, அமைச்சரா இருக்காரு, நீதிமன்றம் தார்மீக ரீதியா இவரு அமைச்சரா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் இந்த அரசு அமைதியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் சொல்லுது, உச்ச நீதிமன்றம் சொல்லுது, அதுக்கப்புறம் கூட இந்த அரசு ரொம்ப அமைதியா தான் இருந்தது. உள்ள அமைச்சராவே தான் வச்சுட்டு இருந்தது. ஏன் கடைசியில அமைச்சர் பதவியை தூக்குச்சு அப்படின்னா, அமைச்சரா இருந்தா அவரால் வெளியில வர முடியாது, ஜாமீன் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல தான் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண வைக்குது இந்த தமிழ்நாடு அரசு. ஆனா நீதிமன்றம் எதுக்காக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? அவர் அமைச்சரா இல்ல அப்படிங்கிறதுனாலதான் கொடுத்தாங்க. ஆனா வெளியில வந்த 2வது நாள் நீதிமன்றத்தை ஏமாத்தி, நீதிமன்றத்திட்ட ஏமாத்தி நடிச்சு நாங்க அமைச்சர் பதவியை தூக்கிட்டோம் அப்படின்னு நடிச்சு வெளியில வந்த செந்தில் பாலாஜிக்கு 2வது நாள் இந்த தமிழ்நாடு அரசு அவருக்கு திரும்ப அமைச்சர் பதவி அப்படிங்கறத கொடுத்தது. அதுக்கப்புறமும் நீதிமன்றம் திரும்ப உச்ச நீதிமன்றத்துல இந்த வாதம் அப்படிங்கிறது 2-3 மாசம் போகுது. இவங்க தரப்புல இருந்து அமைச்சர் பதவி வெளியில வந்தாலும் இருப்பார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உச்ச நீதிமன்றம் இருக்க முடியாதுன்னு சொல்லுது. கடைசி கட்டமா அப்படி அமைச்சரா இருக்கணுமா அவங்க செந்தில் பாலாஜி வச்சுக்கோங்க, நாங்க தூக்கி ஜெயில வச்சிடறோம் அப்படிங்கிற சூழலுக்கு உச்ச நீதிமன்றம் போனதுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து திரும்ப அந்த அமைச்சர் பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டது. இத மாதிரி நீதிமன்றத்தை மீறி இவங்க செஞ்ச உதாரணங்கள்னு எடுத்தோம்னா நிறைய வழக்குகள்ல நீதிமன்றம் சொன்னது திமுக கேட்டதே கிடையாது. ஆனா இப்போ அன்பில் மகேஷ் நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த கண்டிஷனை கேளுங்கடானா கேட்க மாட்டேங்கிறீங்கடா அப்படின்னு சொல்லி அந்த அழுகிறது, அந்த 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 நடிப்பு இருக்குல்ல, அதை பார்த்து என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இந்த நடிப்பு இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும், இந்த ஒட்டுமொத்த நாடகத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் இன்னும் எத்தனை நாள் இவங்களால மறைக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். யார் இதுல குற்றவாளி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிகழ்வு. இதுல யார் குற்றவாளி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு ஆகணும். பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வேற ஏதாவது நமக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னா நான் நம்ம சேனல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இத மாதிரி தகவல் நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய தகவல், அதுவும் முக்கியமா மக்களுக்கு எதிராக மக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தாங்க நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை தைரியமா எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.